ஆனா விஜி தான் அந்த ஜேபியோட பொண்ணுங்கிற மர்மமான விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். ஒரு நிமிஷம் விஜி, என்ன ஆர்கே சார்ல உங்க அப்பாட்ட இன்டர்வியூக்காக அழைச்சு வந்திருக்காரு. நேர்முக தேர்வு. நான் நேரான முகத்தோட வந்திருக்கேன். இங்கடி ஏன் நீங்க சொல்லவே இல்ல? எனக்கு இப்போதானே தெரியும். 1 minute. ஆர்கே சார், எனக்கு தான் டைரக்டா பார்ட்டி தெரியுமே. இன்னும் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தேவையில்லை. யூ கேன் கோ. அதெல்லாம் முடியாதுப்பா. ஜேபி வந்ததும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு தான் நான் போறேன். போக மாட்டீங்களா? மாட்டேன். சொல்லு. பரவாயில்ல சார், நானே அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா, வெளியில போற நாயே அப்படிங்கிற மாதிரி மரியாதையா சொல்றாங்க. போக மாட்டீங்களா? அதெல்லாம் மரியாதையா இருக்காதுமா. அவர் வந்ததுதான் நான் போறேன். போக மாட்டீங்க? மாட்டேன். சரி, நானா சொன்னா கேட்க மாட்டீங்க. விஜி, உங்க அப்பா கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்கா தெரியுமா? சீனு, எங்கயாவது தண்ணியை பார்த்தா போறோம் கப்பார்னு கப்பல் பண்ணி விட்டுருவாராம். சீனு, பிளாஸ்டிக் பக்கெட்ல தண்ணி புடிச்சு வச்சா சீனு, 10 ரூபா நோட்டு மடிச்சு கப்பல் பண்ணி சீனு, நான் வரேன்டா. வாங்க. ஏன் அவர் இப்படி பயந்து ஓடுறாரு? தமிழ்நாட்டுல பிளாக்மெயில் பண்ணாதான் பயப்படுறாங்க. அதுக்காக தான் அப்படி ஓடுறாரு. ஆமா, உங்க அப்பா இன்டர்வியூ என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாரு? எங்க அப்பா வரதுக்கு முன்னால அவரை பத்தின டீடைல் சொல்றேன். அவர் உங்க அப்பாவே இல்லையா? எங்க அப்பா நிறைய மசாலா சினிமா பாப்பாரு. மசாலா சினிமாவா? ராக்போர்ட் மசாலா, சக்தி மசாலா, எவ்வளவு நாள் அரைப்பீங்க? அந்த மாதிரி இல்ல. கத்திக்குத்து கந்தன், ரிவால்வர் ரீதா, துபாய் காஞ்சனா, இந்த மாதிரி எல்லாம் படத்தை பார்த்து அதுல வர மாதிரி ஃபன்னியா பிஹேவ் பண்ணுவாரு. கோவமா? இல்ல, ஃபன்னியா பிஹேவ் பண்ணுவாரு. ஃபன்னியா?